பிக் பாஸ் லைவ்ல கமருதீன், பார்வதி இவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க அம்மா கூட பிறந்தவங்க வந்து 12 பேரு, எங்க அப்பா கூட பிறந்தவங்க வந்து 8 பேரு. 2 சைடுல இருக்கவங்களும் 24x7 வந்து என்ன லைவ்ல வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு உன்கிட்ட வந்து நான் பழகுறேன் அப்படின்னா இது என்னன்னு நீயே வந்து புரிஞ்சுக்கோ. எனக்கு உண்மையாவே உன் மேல வந்து ஒரு ஃபீலிங் இருக்கு. அது உண்மை, அது பொய்ன்னு மட்டும் நீ நினைச்சிராத அப்படின்னு வந்து சொல்றாங்க. கமருதீன் வந்து எனக்கு உன் மேல ஒரு ஃபீலிங் இருக்கு. உன் கூட பழகுன அளவுக்கு நான் யாரு கூடயும் பழகுனது இல்ல. எந்த ஒரு பொண்ணு கூடயும் இந்த அளவுக்கு டிராவல் பண்ணதில்ல. எனக்கும் வந்து உன்னை பிடிச்சிருக்கு. இந்த வீட்ல நான் 20 பேர் கூட இருந்திருக்கேன். யார் மேலயும் எந்த ஒரு ஃபீலிங்குமே எனக்கு வந்ததில்ல. வியானா கிட்ட உங்க அம்மா கிட்ட நான் வந்து பேசுறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே சும்மா தான் வந்து சொன்னேன். அரோரா கிட்ட கூட எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே வந்து வந்ததில்ல. உன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. கடவுள் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு கொடுத்துருக்காரு. அதை நான் சந்தேக பார்வையில பார்க்காம இங்க இருக்கிற வரைக்கும் உண்மையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. நேத்து நைட் லைவ்ல சாண்ட்ரா, பார்வதி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. சாண்ட்ரா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்வதி கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. நீ எவிக்ட் ஆகி போயிட்ட அப்படின்னா கண்டிப்பா கமருதீன் வந்து அரரா கூட சேர்ந்து பழக ஆரம்பிச்சிருவான். கேமுக்காக தான் உன்னை யூஸ் பண்றான் அப்படின்னு வந்து சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. பார்வதி வந்து உண்மையாவே எனக்கு வந்து ஃபீலிங் இருக்கு, ஆனா அவன் அது கேமுக்காக யூஸ் பண்றான்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து பேசியிருப்பாங்க. பார்வதி வந்து கமருதீன் வெளியே போனதுக்கு அப்புறம் அவனுக்கு நம்ம மேல ஃபீலிங் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க. ஆனாலுமே பார்வதிக்கு வந்து கமருதீனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியே போய் இவங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுதா அப்படிங்கறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.